நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானலுக்கு உல்லாசமாக இருக்க திருமணம் முடிந்த 3 பெண்கள் அறையெடுத்து தங்கியதில் உடன் வந்த 2 பெண்கள் கள்ளக்காதலனை அழைத்து கழுத்தில் கத்தி வைத்து நகை பறிப்பில் ஈடுபட்டு திருட்டு. 2 பெண்கள் உள்ளிட்ட 3 கைது செய்து 8.5 பவுன் நகையை மீட்ட காவல்துறையினர். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி அபிராமி நகரை சேர்ந்த பகவதி ராஜ் மனைவி அனிதா, வயது 28. இவருடைய தாயார் ஊரான தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியை அடுத்த கல்லுப்பட்டி பகுதியில் வசிக்கும் ஊருக்கு அடிக்கடி செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஊரில் வசிக்கும் நந்தினி, வயது 24, லாவண்யா, வயது 22 உள்ளிட்ட இருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அனிதா கழுத்தில் அதிகமாக நகை அணிந்து எப்போதும் இருப்பார் என கூறப்படுகிறது. அப்போது நந்தினியும் லாவண்யாவும் கொடைக்கானலுக்கு போக இருப்பதாகவும், நீயும் வா என்றும் இந்த 3 பழக்கமான ஆண் நபரை வரவழைத்து உல்லாசமாக இருக்கலாம் என கூறி கடந்த 21ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த 3 தனியார் பேருந்து மூலம் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர். வந்த இந்த 3 பெண்கள் மூஞ்சிக்கல் பகுதியில் பேருந்தை விட்டு கீழ் இறங்கி இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் நடந்தே சென்று தெரு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இதில் சிறிது நேரத்திலேயே அறையின் கதவை தட்டும் ஒலி கேட்டு நந்தினி கதவை திறந்துள்ளார். இதில் உள்ளே குரங்கு தொப்பி, முகக்கவசம் அணிந்து உள்ளே அடையாளம் தெரியாத நபர் திடீரென புகுந்து கத்தியை லாவண்யா மற்றும் அனிதா கழுத்தில் கத்தியை காட்டி அனிதாவிடம் இருந்து 8 பவுன் தங்க நகை மற்றும் லாவண்யா, நந்தினி இருவரிடம் இருந்து 1.5 பவுன் உள்ளிட்ட 9.5 தங்க நகையை பறித்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே தப்பி ஓடினான். இதனையடுத்து அனிதா அங்கே மயங்கி கீழே விழுந்தார். உடன் இருந்தவர்கள் அவரை மயக்கத்தை தெளிய வைத்தனர். இந்த 3 பழக்கமான ஆண் நண்பர் அறைக்கு வந்துள்ளார். இது குறித்து ஆண் நண்பனிடம் தெரிவித்த பிறகு கொடைக்கானல் காவல் நிலையத்தில் இது குறித்த புகார் அளித்தனர். இதனையடுத்து கொடைக்கானல் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணையில் ஈடுபட்ட போது இந்த 3 பெண்களுடன் மூஞ்சிக்கல் பகுதியில் இருந்து தனியார் தங்கும் அறைக்கு சென்ற வரையிலும் பின்தொடர்ந்து ஒருவன் சென்றது சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் நந்தினி மற்றும் லாவண்யா உள்ளிட்ட இருவருடன் கள்ளக்காதலனாக இருந்த திண்டுக்கல் கட்டகாமன்பட்டியை சேர்ந்த சாந்தகுமார், வயது 22, திருமணம் ஆகாதவர் என்பதும், இந்த 3 அனிதா நகைக்காக திட்டமிட்டதும் நந்தினி ஒப்புக்கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த 3 மீது திருட்டு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 8.5 பவுன் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கொடைக்கானல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.